ஏய் கனமா எனக்கு அது இது மட்டும் சொல்லுடா. பேஜ் நம்பர் மட்டும் வேணும் கண்ணா. ஓ சரி சரி சரி. சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. கரெக்டா? ம். ஓகே. ஸோ லேர்னிங் கர்வோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஒர்க்கை இப்போ நீங்க ஒரு ஒர்க் இன்னைக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்கடா. ஓகேடா. ஸோ லேர்னிங்கோட கான்செப்ட் என்னன்னா, இன்னைக்கு ஒரு வேலையை நான் பண்றேன். ஓகேவா? அதை கத்துக்கிறேன். நல்லா பண்றேன். இப்போ அது பண்றதுக்கு நான் 1 ஹவர் எடுத்துக்கிறேன்னா, திருப்பி இன்னொரு 1 ஹவர் கழிச்சு, 1 ஹவர்ல நான் அடுத்த நாள் பண்றேன்னா, அதை கண்டிப்பா ஒரு 50 மினிட்ஸ்ல பண்ணிடுவேன் இல்லையா? 3வது நாள் என்ன பண்ணுவேன்? 45 மினிட்ஸ்ல பண்ணிடுவேன். 4வது நாள் என்ன பண்ணுவேன்? 30 மினிட்ஸ்ல. அந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஒரே ஒர்க்க when I'm going to do it repeatedly, what happens? The time whatever is taken from the first day கன்சியூம் பண்ணதுல அதான் லேர்னிங் கர்வ்ன்றது. ஓகேவா? இங்க பாரு செல்லமா, சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா 8 யூனிட் முதல் நாள் நான் பண்ணும்போது 10 ஹவர்ஸ் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதே 8 யூனிட்ட நான் அடுத்த நாள் பண்ணும்போது கண்டிப்பா 9 ஹவர்ஸ் தான் ஆகும். ஓகே. இதை நான் டபுளா பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 16 யூனிட்ஸ் நான் பண்றேன்னா ப்ராபப்ளி இட் மைட் லேண்ட் எனிவேர் பிட்வீன் இது கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஆஃப் இதுக்கு கம்மியா தான் பண்ணியிருப்பேன் இல்லையா? 8 யூனிட் 9 மணி நேரம் அது கம்மியா. ஸோ அப்படி கம்மி ஆயிட்டே வர்றது தான் வந்து லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ லேர்னிங் கர்வோட பேசிக் கான்செப்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, the quantity average per unit produced is normally considered to be reduced by a constant percentage every time the total output of the product is doubled. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 100 மணி நேரம் ஆகுறது. ஓகேவா? அதை நான் அப்படியே டபுள் பண்றேன். 2 யூனிட்ஸ். அப்போ என்ன ஆகுறது? ஒரு யூனிட்டுக்கான டைம் வந்து நான் வந்து 80 நிமிஷம் தான் எடுத்துப்பேன். அப்போ என்ன டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ ஆகும்? 160 ஹவர்ஸ். புரியுதாடா? இப்போ இந்த யூனிட்டை வந்து அப்படியே டபுள் பண்றேன். ஒரு யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண அந்த ஒரு யூனிட்டுக்கு 100 ஹவர் ஆகுறது இல்லையா? அது 64 ஹவர் ஆயிடும். ஒரு யூனிட்டோட ஹவர் 64 ஹவர் ஆகும்போது 4 யூனிட் பண்றதுக்கு 286 ஹவர் எடுத்துப்பேன். ஓகேவா?
அப்ப 8 யூனிட் அது அப்படியே டபுள் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு யூனிட் பண்ற காஸ்ட் 100 நிச்சயம்லாம் இருந்தது. காஸ்ட் இல்ல ஹவர் இருந்தது. 51 ஹவர்ஸ் தான் ஆகும். அப்போ 8 யூனிட் அப்படியே பண்ணும்போது எனக்கு ப்ரொபோர்ஷனேட்டா 409. அப்போ இன்க்ரிமெண்டல் ஆகுறது இதுக்கும் டிஃபரன்ஸ் இதுக்கும் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ஏன்னா பிகாஸ் மை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். ஹவவர் the initial time which I am taking for one unit gets drastically reduced by the 80% learning effect. இப்போ learning effect 80% னா 80% இதுவாகும். இப்போ 100க்கு 80% என்னடா? 100க்கு 80% என்ன? 100ல 80% எவ்வளோ? 100ல 80% எவ்வளோ? 80ல 80% எவ்வளோ? ஆ 64ல 80% எவ்வளோ? அவ்வளவுதான். அப்பனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வாட்டி ஒரு யூனிட் பண்ணும்போது எனக்கு if I'm learning effect is 80% அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு கம்மியாகிறது. அடுத்த வாட்டி அதுக்கு 80% டைம் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த வாட்டி அதோட 80% டைம் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த வாட்டி அதோட 80% டைம் தான் எடுத்துக்கிறேன் ஒரு யூனிட்டுக்குன்றது தான் லேர்னிங் கர்வோட கான்செப்ட். ஸோ லேர்னிங் கர்வ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? y is equal to ax to the power of b. yன்றது என்னது? ஆவரேஜ் டைம் பர் யூனிட் ஃபார் x யூனிட்ஸ். ஏன்றது என்னது? டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட். எக்ஸ்ன்றது என்னது? cumulative நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். bன்றது என்னது? லேர்னிங் கோஎஃபிஷியன்ட். இதெல்லாம் குடுத்துருவாங்க கண்ணா. ஓகேவா? இதெல்லாம் குடுத்துருவாங்க. பி லேர்னிங் எஃபெக்ட் குடுத்துருவாங்க. இப்போ நான் இங்க 80% இல்ல. லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ். 80% இல்லதுடா. சேம் திங். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், cumulative, ஆவரேஜ் டைம். இது வந்து டோட்டல் டைம் இன் ஹவர்ஸ். அப்புறம் இன்கிரிமெண்டல் டைம் ஃபார் அடிஷனல் ஹவர்ஸ். லெட்ஸ் டேக் an example. If this is இது எல்லாமே 80% calculation பண்ணிருக்காங்க. Let's take the 90% is applied. அப்ப என்ன ஆகும்? அப்ப நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதே மாதிரிடா. ஒரு யூனிட்டுக்கு 100 எடுத்துக்கிறேன். அப்ப டைம் இன் ஹவர்ஸும் 100. ஓகேவா? இங்க ஒண்ணுமே கிடையாது. புரியுறதா கீர்த்தனா? செகண்ட் யூனிட்டுக்கு வந்து 100ல 90%. ஒரு யூனிட்டுக்கு இது பர் யூனிட்டுக்கு எடுத்துக்கிற டைம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு எடுத்துக்கிறேன்? 100 ஹவர் எடுத்துடுது. அடுத்த வாட்டி 90 ஹவர்னு எடுத்துக்கிறேன். அப்ப அதுவே ரெண்டு இதுன்னா திஸ் இன்டு திஸ். அப்ப எனக்கு இன்கிரிமெண்ட் டைம் எவ்வளவு ஆகுது? 80. திஸ் மைனஸ் திஸ். மூணாவது இதுல 90%. வெரி குட். அவ்வளவுதான் சொல்லலாம். சூப்பர்ரா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ 4 போடுங்களேன். இங்க என்ன வரும் சொல்லுங்க? அவ்வளவுதான். இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? அவ்வளவுதான். 5 போட்டா எவ்வளவு வரும்? சூப்பர். வெரி குட். இங்க எவ்வளவு வரும்? இங்க எவ்வளவு வரும்? செல்லம் செல்லம் சாரிடா கண்ணா. இங்க உனக்கு ஒரு தப்பா சொல்லிட்டேன். 2 இங்க அப்படியே டபுள் ஆகுறது. டபுள் ஆற மாதிரி போடணும். ஓகே 4 பிளஸ் 4 அப்படி 8. 8 பிளஸ் 8 16 அப்படி வரும். அதான் லேர்னிங் கர்வ் கான்செப்ட். when it is இங்க பாருங்களேன். if the total output of the product is doubled டபுளிங் பண்ணுவீங்க. ஓகே ஸோ இப்போ 16 எவ்வளவு வரும்னா 65.91. அப்புறம் இது வந்து ஓகேவா? இங்க பார்த்தோன்னா
466. இப்ப 32 பண்றா. ஒன்னு சொல்றா. வெரி குட் சொல்ல. புரிஞ்சுதாடா கான்செப்ட்? அவ்வளவுதான்டா. ஆமா, இன்டு 32டா. சூப்பர். அவ்வளவுதான். வெரி குட். அவ்வளவுதான். இதான் கான்செப்ட்ரா. So when a output is doubled, your time taken for the next time will get reduced by 90 percentage if your learning curve is 90 percentage. Okay. And accordingly, the total time will be cumulative average time per unit into number of units. So learning curve ஓட formula y is equal to ax plus b. ஏன்றது என்னது? ஃபர்ஸ்ட் யூனிட்டோடது. முதல்ல நீங்க பண்றீங்கல்ல அந்த யூனிட்டோடது. xன்றது cumulative number of units. லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் சம்ல கொடுத்துருவாங்க. y is average time per unit for x units. y is equal to என்ன? average time per unit for x units. ஓகேவா? இதுதான் கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் கர்வ். செல்லம் ஒரே நிமிஷம் செல்லுமா. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் லேர்னிங் கர்வ்ல வந்து என்னெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட் யூ அண்டர்ஸ்டுட்ல. எங்கெல்லாம் என்ன காஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணும்போது, ஒர்க் ஷெட்யூலிங்கு, ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும்போது, ஓகே, அங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியரி ஆஃப் லேர்னிங் கர்வ் வில் ஹோல்ட்ஸ் குட் ஒன்லி இஃப் திஸ் அப்ளை. டாஸ்க் வந்து ரிப்பீட்டடாக இருக்கணும்டா. டெய்லி ஒரே கேசரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. அப்புறம் வந்து டெய்லி ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரியே இருக்கணும். தெர் மஸ்ட் பி கன்சிஸ்டன்சி இருக்கணும். டெய்லி ஆனால் பண்ணணும். விட்டுறக்கூடாது. இப்போ இந்த வீவிங்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அதில் தான் இது பயங்கரமாக அப்ளை ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க டிமாண்டே, அதாவது அதாவது இவ்வளோ ஆர்டர் எடுத்துக்கலான்றதே அது பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. இந்த ராஜஸ்தான் ஹேண்ட் ஒர்க், ஆர்ட் ஒர்க்கு, கிரியேட்டிவ் ஒர்க்லாம் இருக்குல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதுவாக இருக்கும் பானை. அப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிட்டே இருக்கும். கை போயிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பூ பூ தொடுக்குறாங்களே எப்படி ஃபர்ஸ்ட் தடவை கஷ்டமா இருக்கும். அப்புறம் எங்கேயோ பார்த்து பேசிட்டே இருப்பாங்க. போட்டு ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட், ரெப்படேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், டெய்லி இட் ஹாஸ் டு பி டன்.
அண்ட் நோ பிரேக் டவுன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடாது. ஸ்கில் ஃபர்கெட் பண்ணக்கூடாது. அந்த பூ தொடுக்கணும், தொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? அதே மாரி கராத்தே பண்ணிட்டே இருக்கணும். அப்ப பண்ணிட்டே இருக்கும்போது, டெய்லி யோகா பண்ணிட்டே இருக்கணும். யோகா பண்ண பண்ண என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டைம் 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் 25, 20, 15 15 நிமிஷத்துல அந்த கம்ப்ளீட் யோகா பண்ணும். எல்லாமே ரெப்பிட்டிஷன். ஸ்லோகம் சொல்றதும் அப்படிதான். சொல்லிட்டே இருக்கணும். கான்செப்ட் படிக்கிறதும் அப்படிதான். சிடபிள்யூ ப்ரிப்பரேஷனும் அதான். லேர்னிங் கர்வ். லேர்னிங் கர்வ் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல யூ வில் கெட் ரேங்க். ஸோ அதெல்லாம் சொல்லுமா. இது வந்து எல்லாத்துலயுமே யூஸ் ஆகுது. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், லைஃப் சைக்கிள் காஸ்டிங், காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட், கேபிட்டல் பட்ஜெட்டிங். See any advantage will have a disadvantage. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் லேர்னிங் கான்செப்ட்ன்றது என்னது? டபுள் ஆகும்போது அது வந்து 80% இவ்வளோ வரும்னு சொல்றது. ஒருவேளை டபுள் ஆகலைன்னா, நான் இன்னைக்கு 10 பண்ணியிருக்கேன். நாளைக்கு எனக்கு 15 தான் பண்ண முடியுதுன்னா, 20 பண்ண முடியல. அந்த டைம்ல லேர்னிங் கர்வ் கான்செப்ட் வந்து எடுத்துக்க முடியாது. அதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து எங்கன்னா, அந்த ரோபோட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல கண்ணா, ரோபோட்டிக்ஸ் அங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுறதுல ரிலேஸ் ஆன் ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ், வேர் ரெப்பிட்டேட்டிவ் லேபர் கம்மியா இருக்கோ அங்க இது அப்ளை பண்ண முடியாது. ஆ ஆ ஆமா. அதாவது இந்த லேபர் கண்டினியூஸ் லேபர் இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் டப்ளிங் இருக்கணும் அதுல. அங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 19 இருக்குங்க. Learning curve as a management accounting has now become or ongoing to become an expected tool in industry for its applications are almost unlimited. ஏய் செல்லம்மா நாளைக்கு வந்து லா டெஸ்ட் ஆக்கியிருந்தோம். அந்த லா டெஸ்ட் முடிச்சிட்டீங்களா? ம் என்னோட லா டெஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ். லா டெஸ்ட் நான் 1 மார்க் கொடுக்கவே இல்லையே. எங்க கொடுத்தேன்? நான் லா டெஸ்ட் ஆ போன வாட்டி காஸ்ட் அக்கவுண்டிங்க்கு கொடுத்தேன். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் 1 மார்க் கொடுத்தேன். லா கொடு லா நீங்க பேப்பரே ஓபன் பண்ணலையா அப்போ? ஏன்டா? நான் கிளியரா தான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த வாரம் 1 மார்க் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஸ்டேஜ் 2க்கு ஸ்டேஜ் 1க்கு காஸ்ட் அக்கவுண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்க்கு முந்தானேத்தி அமுச்சு விட்டுட்டேனே. லா டெஸ்ட் எடுத்துக்கலையா இன்னும் நீங்க? நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிக்கிறேன். ஏன்டா? ஓகே ரைட். இப்போ வந்து illustrate the use of learning curves for calculating expected average units of cost of making 4 missions, 8 missions. So direct labor needed to make first mission வந்து 1000 hours. Learning curve 90%. Direct labor cost, direct material cost, first fixed cost for either size orders அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First number of missions போட்டுக்கோங்கடா காலம். ஓகே ஆவரேஜ் டைம் ஹவர்ஸ் எவ்வளோ 1000. 1 ஹவரோட ரேட்டு 15 ரூபா 1 ஹவர். அப்போ 15,000னா 1000னா 15,000. மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ 1,50,000. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 60,000. இப்போ நம்மளோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 2,25,000. இப்போ இதை டபுள் பண்றோம்ல பண்ணும்போது நம்மளோட லேர்னிங் கர்வ் என்ன சொல்லியிருக்கான் 90%. கரெக்டா? நம்ம இது பண்ணோம்ல அதே டேப்லெட் காலம் தான்டா. இப்போ 90%. அப்போ 1000ல 90% எவ்வளோ 900. 15 இன்டூ 900 எவ்வளோ? புரியுதாடா கீர்த்தனா? ஆ கேட்கல கேட்கல. 1,50,000. ஸோ டோட்டல் காஸ்ட் ஒன்றும் இல்லை. நம்ம ப்ரைம் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல இங்கே அதே மாதிரி டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஃபிக்ஸட் காஸ்ட் டோட்டல் பண்ணிக்கிறோம் காஸ்ட். அதே மாதிரி டபுள் பண்ணுங்க ஃபோர்த் ஒன். அதுக்கு என்ன அதே மாதிரி 900 இன்டூ 90%. 15 திஸ் இன்டூ திஸ். ஸோ 15 மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1,77,500. ஸோ எல்லாத்தையும் சாரி. இப்போ சாரி. ஸோ அதே மாதிரி 8 டபுள் பண்ணுறோம் 729. இதுலேருந்து இது 90%. ஸோ 15 this into this
729 1 lakh 50 7500 1 lakh 68 435. ஸோ அப்பனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 4 மிஷின்ஸ்க்கு 1,77,150, 8 மிஷின்ஸ்க்கு 1,68,435. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? 7 மார்க்ஸ் கொஸ்டின் கிந்தம் இது. ஓகே. அடுத்தது பாருங்க. எஃப்ஓ A firm received an order to make and supply 8 units of standard product which involves intricate labor operations. The first unit was made in 10 hours. It is understood that this type of operations is subject to 80% learning rate. The workers are getting a wage rate of 12 per hour. What is the total time and labor cost required to execute the above order? A repeat order of 24 units is also received from the same customer. What is the labor cost necessary for the second order? So, learning curve effect ke doubling தான் கண்ணா. டபுளிங் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு the first unit was made in 10 ஹவர்ஸ்ன்றான். ஸோ 10 ஹவர்ஸ். அப்போ டோட்டல் டைம் என்ன, 10 இன்ட்டு 1. அப்புறம் நான் டபுள் பண்ணேன்னா எவ்வளோ லேர்னிங் கவ் எஃபெக்ட், 80%. இதில் 80%, அப்போ மல்டிப்ளை. அதை டபுள் பண்ணோம்னா இதில் 80%, அப்போ மல்டிப்ளை. அதை டபுள் பண்ணோம்னா இதில் 80%. ஸோ திஸ் இன்டு திஸ். இதில் டபுள் பண்ணுங்க 80%. ஸோ திஸ் இன்டு திஸ். இதில் டபுள் பண்ணுங்க 80%, this into this. புரியுதாடா? அப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ்க்கு வந்து 40.96 ஆகுறது. கரெக்டாடா? ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ்க்கு அவங்க என்ன கேக்குறாங்க, லேபர் ரெக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் தி அபவ் ஆர்டர்னு கேக்குறாங்க. அப்போ 8 யூனிட்ஸ்க்கு வந்து 40.96 ஆகுறதுடா. லேபர் காஸ்ட் வந்து வாட் இஸ் த டோட்டல் டைம் அண்ட் லேபர் காஸ்ட் ரெக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் தி அபவ் ஆர்டர்? எந்த ஆர்டர்? ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ்க்கு 40.96. அப்போ 8 யூனிட்ஸ்க்கு அவன் கேட்குறான்ல, சப்ளைங் 8 யூனிட்ஸ்க்கு கேட்கும்போது 40.96டா. தோ. ம். அப்போ லேபர் காஸ்ட் அவன் சொல்றான் இல்லையா, சம்ல ஒரு ஹவருக்கு 12 ரூபாய். இப்போ 40.96க்கு எவ்வளோ? 40.96 இன்ட்டு 12. புரியுதாடா? ம். ஸோ அதாவது ஒரு ஹவருக்கு 12 ரூபாய். அப்போ 40.96 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 492. இது 491.52. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, repeat order of 24 units is received from the same customer. What is the labor cost necessary for the second order? அதாவது விஜயலட்சுமி லட்சுமி விடத்தலம் 3 மணிக்கு இருக்கேன்டா கிளாஸ். ஆ சரி சரி. ஓகே பரவாயில்ல கண்ணா. ம். ஸோ அதே மாதிரி எடுத்துட்டு வரணும்டா. 10 இது அவங்க என்ன கேட்குறாங்க, 24 யூனிட்ஸ்க்கு கேட்குறாங்கல்ல சொல்லமா. இப்போ நம்ம இந்த டபுளிங்லேயே எப்படி போட்டா 24 வரணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 24 வந்து எய்தர் நான் 16 பிளஸ் 8ன்னு பண்ணலாம் இல்லையா, 24ன்னு பண்ணலாம். அப்போ 16 பிளஸ் 8ன்னு பண்ணும்போது ஆ, ஒரே நிமிஷம் செல்லும். 32 யூனிட்டுக்கு எனக்கு 104 ஹவர்ஸ் ஆகுறது. 8 யூனிட்டுக்கு வந்து 40 பாயிண்ட் இதுவாகுது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன்னா 63.8976 வருது. ஒரே நிமிஷம் சொல்லும். ஃபர்ஸ்ட் இப்படிதான் 32 யூனிட்ஸ்
if the repeat order, okay, repeat ஆகுது 24 யூனிட்ஸ் ரிப்பீட் ஆகுறதுன்னா 32 யூனிட்டுக்கு இவ்வளோ ஆகுறது, 8 யூனிட்டுக்கு இவ்வளோ ஆகுறதுன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்றோம்னா சிலமா நம்ம டிஃபரன்ஸே எடுத்துக்கலாம்டா. ஏன்னா அவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்கல்ல. ஸோ லேபர் காஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 32 யூனிட்ஸ் வந்து இவ்வளோ, லேபர் காஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ் இவ்வளோ. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்களேன். ஸோ லேபர் காஸ்ட் ஃபார் 24 யூனிட்ஸ் கிடச்சிருமா? அப்போ ஒரு ஹவருக்கு 12 ரூபானா அப்போ 63.8976 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 63.8976 இன்டூ 12, 766.77. புரிஞ்சுதாடா? ஆமா செல்லம். 104.8576 மைனஸ் 40.96 அப்படி. ஓகேவா? அவ்வளோதான்டா. 21st sum பாருங்க கண்ணா. C has designed a new type of sailing boat for which the cost and sales price of the first boat to be produced as estimated. மெட்டீரியல் கொடுத்துருக்கான், லேபர் கொடுத்துருக்கான், ஓவர் மார்க்கப்லாம் கொடுத்துருக்கான்டா. எல்லாத்தையும் காஸ்ட் பிளஸ் 20% செல் பண்ணோம்னா 80% லேர்னிங் கர்வ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அப்ளை. ஒரு கஸ்டமர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, ஒன்லி ஒன் கஸ்டமர் ஹஸ் எக்ஸ்பிரஸ் த இன்ட்ரெஸ்ட் இன் யாச்சட் பை பண்றதுக்கு அவருக்கு ஓகே. ஹீ திங்ஸ் 18,000 இஸ் டூ ஹை டு பே டு. அதாவது ஒரு செயிலிங் போட் டிசைன் பண்றாங்க, செயிலிங் போட் பண்றதுக்கு இவ்வளோ ஆகிறது, அதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க, சேல் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம காஸ்ட்லேருந்து 20% செல் பண்ணலாம். ஆனா அந்த போட்டை பண்றதுக்கு 8% 80% ரன்னிங் கர்வ். ஒரு கஸ்டமர் மட்டும் வாங்குறேன்னு சொல்றாங்க, பட் 18,000 அவருக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, வாண்ட் டு பை 2 or even 4 of the hatchets over the next 6 months சொல்றாங்க. He has asked for the following questions. If 18,000 நான் ஃபர்ஸ்ட் hatchet பே பண்ணேன்னா, அப்போ வாட் பிரைஸ் he has to pay for the later for a second hatchetன்னு கேட்குறாங்க. 18,000 ஃபர்ஸ்ட் hatchetக்கு, ஒரே ஒரு hatchetக்கு 18,000 கண்ணா. அப்போ மற்ற hatchetக்கு எவ்வளோ அப்படின்னு இப்போ பாருங்க கண்ணா. ஒரு hatchetக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ ஆகுறது டைம்? அவங்க சொல்ற டைம் 800 ஹவர்ஸ். கரெக்டா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சில டைம்னாலே லேபருக்கு தான் வந்து பார்க்கணும். அப்போ டோட்டல் டைம் என்ன? 800. அடுத்த டைம் டபுள் ஆகும்போது என்ன? 800ல 80% 640. கரெக்டா? அப்போ 640ல வந்து ஒரு டோட்டல் டைம் வந்து 640 இன்டூ 2 1008. அதே தான்டா. இங்க இங்க என்ன டேப்லெட் காலம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல செல்லம், அது அப்படியே ஃபாலோ பண்ணு எல்லாமே பண்ணோம். அப்ப 1288 வந்து 8 ஆச்சட்டுக்கு வருது. அவன் என்ன கேட்கறான்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆச்சட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு கேட்கறான். அப்ப செகண்ட் ஆச்சட்டுக்கு அப்ப நம்ம டோட்டல் காஸ்டா பண்ணோம்ல. இப்ப இது வரும்னா ஹவர் ரிலேட்டட். காஸ்டா பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மெட்டீரியல் எடுத்து 480. கரெக்ட். இந்த ஒரு குட்டி பிட்டுக்கு தான் இந்த ஒர்க்கிங் பண்றோம். மத்தபடி ஆஸ் யூஷுவல் காஸ்டிங்கோட அதே கான்செப்ட் தான். மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட். அப்புறம் அதுக்கு தான் நான் இங்க ஃபார்மேட் போட்டேன் பேசிக் கான்செப்ட்லயே உங்களுக்கு. டாட்டா நீங்க இது ஒரு ஃபார்மேட் மாதிரி கூட வச்சுக்கோங்க செல்லம். எண்ட் ஆஃப் த டே இதுதான் பண்ணணும் நம்ம. அதே ஃபார்மேட் தான் செல்லம்மா, அதே தான்டா. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்மேட் எல்லாத்துக்குமே ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் எங்க கீர்த்தனா. மார்ஜினல் காஸ்டிங்க்கு ஃபார்மேட், ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்க்கு ஃபார்மேட், ஏபிசி காஸ்டிங்க்கு ஃபார்மேட் இருக்கு, ஞாபகம் இருக்கா? எல்லா டிரைவர்ஸ் வச்சு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கு.
செவன் ஸ்டெப்ஸ். கரெக்ட். பட்ஜெட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். கரெக்டா கேஷ் பட்ஜெட், ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் எல்லாத்துக்குமே ஃபார்மேட் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருவேன். இவே இவேஏக்கும் உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கு. ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படி போட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஃபார்மேட் இருக்குடா. அந்த ஃபார்மேட் பை ஹார்ட் பண்ணிட்டாலே போதும், நீங்க மெஜாரிட்டி ஆஃப் தி சம்ஸ் கிராக் அவுட் பண்ணிடலாம். சி புக்கில் வந்து வேற ஃபார்மேட் மாறும் கண்டுமா. ஆனா இதான் ஃபார்மேட் கண்ணா. ஓகே. ஸோ மெட்டீரியல்ல 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கடா. ஒரு ஹவருக்கு ஒரு ஹவருக்கு 5 ரூபாய். அப்போ 450 ஹவருக்கு 2400. 150% ஆஃப் லேபர் காஸ்ட்னா என்ன, 2400ல 150%, 3200. ஸோ டோட்டலா ப்ராஃபிட் எவ்வளவு வருது, 2200. 11,000ல 20% சொல்றானா. அப்போ முதல் போட்டுக்கு அவனுக்கு சார்ஜ் பண்றது எவ்வளோ, ஃபார் த செகண்ட் ப்ரைஸ், ஃபார் தி செகண்ட் யாச்செட்டுக்கு வந்து அவன் சேல் ப்ரைஸ் எவ்வளோ, 13,200. ஓகேவா. ஆ இப்போ இன்னொன்னு கேட்குறான். could C quote the same unit price for two yachts if the customer ordered two at the same time. டூ அட் த சேம் டைம் நான் இப்போ மெட்டீரியல் இப்போ வந்து இது ஒன்றுத்துக்கு பண்ணுறோம். டூ யாச்சஸ்னா 5000 இன்ட்டு டூ. ஓகேவா கண்மா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டூ அப்படின்னா 1280 எடுத்துக்கணும். இதோ இந்த ஹவர்ஸ் புரியுதா. ஆ ஸோ 1280 இன்ட்டு 5, இந்த டூ யாச்சட்டுக்கு இந்த இது. அப்புறம் ப்ரைஸ் ஃபார் தி தேர்டு கேட்டிருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் யாச்சட். தேர்ட் அண்ட் ஃபோர்த் யாச்சட்டுக்கு வந்து எப்படி பண்ணலாம். ஃபோர்த் யாச்சட்டுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி 768 இருக்கு இல்லையா. Material cost, அதாவது if the customer bought two yachts now at one price, what would be the price for the third and fourth yacht if he had ordered them both together later on. Third yacht fourth yacht பண்றாங்க அப்பனா அவனோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் யாச்சட்னா ரெண்டு வருது. அப்ப 10,000, 5,000 into 2, 10,000. $768 இங்க இருக்கு பாருக்கண்ணா. 4 யாச்சட்டோட காஸ்ட் தான் எடுத்துக்கணும். 2க்கும் 4க்கும் இருக்கிற கேப் என்ன, 3 and 4 இல்லையா. ஸோ 3840, 150னா 3840ல 150%. அப்புறம் ப்ராஃபிட் அதில் போட்டால் 23,820. அப்போ ரெண்டு யாச்சட்டுக்கு எவ்வளோனா ஒரு யாச்சட்டுக்கு எவ்வளோ. ஓகேவாடா. அப்புறம் பாருங்களேன் ஃபோர்த்து தான் அதே மாதிரி சொல்லும். கோட் அ சிங்கிள் யூனிட் பிரைஸ் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர் ஆஃப் யாச்சஸ் இஃப் தி வேர் ஆர்டர்ட் நவ். இப்போ 4 யாச்சட்ஸ்க்கு எவ்வளோ, 8 யாச்சட்டுக்கு எவ்வளோ. 4 யாச்சட்டுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2048 ஆகுறது இல்லடா 4 யாச்சட்ஸ்க்கு. இங்கே பாருங்க. ஸோ 2048 இன்ட்டு 5, 10,000 இது. 8 யாச்சட்ஸ்க்கு எவ்வளோ ஆகுறது, 3276 இன்ட்டு 5. ஓவர் ஹெட் காஸ்ட் அதே மாதிரி, ப்ராஃபிட்டு, டோட்டல் சேல் ப்ரைஸ். அப்போ 4 யாச்சட்டுக்கு வந்து 57,720னா 4 யாச்சட்ஸ்க்கு இப்போ புரியுறதா கித்தனா. ஒரு யாச்சட்டுக்கு எவ்வளோ, 54,720 டிவைடட் பை 4, 13,680. அதே மாதிரி 8 யாச்சட்டுக்கு 97,152னா ஒரு யாச்சட்டுக்கு எவ்வளோ, 90. அவ்வளோதான். அவ்வளோதான்டா. சில லேர்னிங் முடிஞ்சிடுச்சுடா. செல்லம்மா இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டுக்கு ரெக்கார்டிங் உங்களுக்கு அமிச்சா ஓகேவா இருக்குமா. ஓகே. இந்த லேர்னிங்க்கு வந்து இது நீங்க போட்டு பாருங்க. ஆ, செல்லம்மா இந்த சம் நான் சொல்லித்தரேன். லாக் வச்சு இருக்குல்ல. சரி இந்த சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க.
இந்த லாக் வச்சிருக்க சம் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோடா. இல்லஸ்ட்ரேஷன் 23. அடுத்தது பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. இதுக்கு வந்து ரெக்கார்டிங் வச்சிருக்கேன், அதை அனுப்பிச்சிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 23 நான் சொல்லி தரேன், பெண்டிங். ஏன்னா லாக் வச்சிருக்கு, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 24 வந்து நீங்க போடலாம் சார், இவிஏ ப்ராப்ளம். ரிட்டர்ன் ஆன் டிவிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுடலாம்டா. நம்ம ஆர்ஓஐ எல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் எந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தி, அவ்வளவுதான். இது மட்டும் நான் வீடியோ அனுப்பிச்சிடுறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் வந்து ஃபுல்லா தீரியும் இது. சும்மா ஆனா இதுல கண்டிப்பா உன்னை கேக்குறாங்கடா. ஒரு கொஸ்டின் வருது. ஆமா, ஒரு கொஸ்டின் ரெண்டுமே வருது. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே, எப்படி மண்டே அப்படி பார்த்து எடுக்கிறேன், குட்டி சாப்டர் தான். இதுல எல்லாமே தியரி தான்டா. இது ரொம்ப குட்டி சாப்டர், நம்ம ஒரு 1 hour வந்தா முடிச்சிடலாம். டிசிஷன் ட்ரீ. ஓகே, இது மண்டே டியூஸ்டேல முடிச்சிடலாம்டா இந்த பாட்டை. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 23 மட்டும் பெண்டிங். அதை தவிர முடிச்சிருங்க செல்லம்மா மற்றதெல்லாம். பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ரெக்கார்டிங் வந்து அனுப்பிச்சிடுறேன், கோத்ரூ பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கும் அமுச்சு விடுறேன்டா, கோத்ரூ பண்ணி பாருங்க இந்த கான்செப்ட் வரைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதாடா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்? இந்த 2 ஃபைல் தான் அமுச்சு விட்டுறேன்டா. செல்லம் கித்தனா, நீங்க சேவ் பண்ணிட்டு எனக்கு சொல்றீங்களாடா, நீங்க delete பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம we will meet at 6:15. ஓகே ஓகே செல்லம், நாளை கிளாஸ் இருக்கும்டா, நான் என்ன டைம் சொல்லிடுறேன். ஓகே செல்லம், பை பை. நீங்க இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஆல் தி ஹோம்ஒர்க் இன் மாடியூல் 9, ஓகேவா? அண்ட் டெஸ்ட் டு பி கம்ப்ளீட்டட். டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. எம்சிக்யூ மெயின் இம்பார்ட்டன்ட், டிலே பண்ணாதீங்க. லா எனக்கு அனுப்பிச்சிட்டு இது பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே கண்ணா, பை செல்லம்மா, பை கண்ணா. 6:15 லா கிளாஸ் டா. தேங்க்யூ, பை பை. பை.